வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். அது என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, நோட்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். நோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 or more branches connecting at a particular point is called a node அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் அப்படி சொல்லலாம். நான் எப்போவுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணி காமிப்பேன். அதேமாரி உங்களுக்கு அதே ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அதனால தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். இப்போ அந்த ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க பாருங்கள். யூஸிங் நோடல் அனாலிசிஸ் டிட்டர்மைன் த கரண்ட் த்ரூ 10 ohm ரெசிஸ்டர் அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதாவது யூஸிங் நோடல் அனாலிசிஸ் அப்படியே கேட்டுருவாங்க. அதேமாரி இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் 10 ohm ரெசிஸ்டரில் உங்களுக்கு என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அப்படி இந்தமாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு ஒரு ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருவாங்க. சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு இப்போது இந்த கொஸ்டினுக்கு உண்டான சர்க்யூட் டயக்ராம். இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராமில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் த்ரூ 10 ohm ரெசிஸ்டர். இந்த இடத்துல கரண்ட் என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். அதுவும் நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த டெஃபினிஷன், அதாவது 2 or more branches connecting at a point is called a node சொன்னேன். அப்போ உங்களுக்கு பிரான்ச்சஸ்னால் வேறு எதுவும் இல்லை. இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச், அதுக்கப்புறம் இது ஒரு பிரான்ச். ரெசிஸ்டர் இருக்கிறதுலாம் ஒரு பிரான்ச்சு. அப்போ இது நீங்கள் பிரான்ச்சில் எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு பிரான்ச்சு, அதாவது இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் எடுக்க முடியாது. இது ஏன்னா உங்களுக்கு இங்கே ரெசிஸ்டர் இல்லை. அதனால் உங்களுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இந்த ரெண்டும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் 3 ஜாயிண்ட் ஆகிறது, இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு நோடு, இங்கே 2 நோடு இருக்குது. அதேமாரி நம்ம கீழே அதாவது சர்க்யூட்டு மேலே ஒரு நோடு 2 நோடு எடுத்துட்டோம். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டா இங்கே இந்த இடத்துல ரெசிஸ்டர் ஜாயிண்ட் ஆகுது, இங்கே ஒரு ரெசிஸ்டர் ஜாயிண்ட் ஆகுது. இது ரெண்டையும் நம்ம ஒரு நோடாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நோடு நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துப்போம். அதாவது நம்ம மேலே எடுக்கிற நோட்லாம் உங்களுக்கு நம்ம அதாவது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாகும். இது ரெஃபரன்ஸ் நோடு யூஸ்ஃபுல்லாகும். எதனால இது ரெஃபரன்ஸ் நோடு எடுக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு சர்க்யூட்னா கிரவுண்டு தேவை. அதாவது கிரவுண்ட்னா உங்களுக்கு பொட்டென்ஷியல் 0, அதுதான் உங்களுக்கு கிரவுண்டுட்டு சொல்கிறேன். இது கிரவுண்ட் ஆக்கிடலாம். அதாவது இது ஒரு நோடு, இது ஒரு நோடு எடுத்து இது ரெஃபரன்ஸ் நோடாக்கி உங்களுக்கு அது கிரவுண்ட் ஆக்குறேன். இப்போ ஆன்சர் சால்வ் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ ஆன்சர் சால்வ் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு நான் இந்த இது ஒரு நோடு சொன்னேன், இது ஒரு நோடு சொன்னேன், இது ரெஃபரன்ஸ்னால் உங்களுக்கு கிரவுண்ட் ஆக்கிடுங்க சொன்னேன். இப்போ அதுதான் நான் டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த நோடு ஃபஸ்ட் நோடு V1, அதாவது வோல்டேஜ் 1 நோடு 1ல், அதுக்கப்புறம் வோல்டேஜ் 2 நோட் 2ல். இப்போ உங்களுக்கு இந்த கரண்ட்லாம் எப்படி எழுதுனேன், அதாவது கரண்ட் டைரக்ஷன்லாம் எப்படி போட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ்லேருந்து தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அப்போ உங்களுக்கு ஆரோ மார்க் இப்படி போடுங்க, I1. அதுக்கப்புறம் உங்களுக்கு I2, இல்லை இங்கே கூட I2 போட்டுக்கலாம். அந்த I2, I3, I4 அது போடுறதுலாம் அதாவது இதே மாதிரி தான் போடணுன்ட்டு அவசியம் இல்லை, எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு I2 இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் இப்படி தான் ஃப்ளோ ஆகும், I3, I4, I5 அப்படின்ட்டு எழுதிட்டேன். இப்போ கரண்ட் ஃப்ளோ நம்ம எப்படி இப்போ ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம வரைஞ்சிடணும். இதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப், இந்த 2 ஸ்டெப், அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோடு, அதாவது நோடோட எத்தனை பிரான்ச்சஸ் கனெக்ட் ஆகிறது ஒரு பாயிண்ட்டு, அதாவது நோடு எத்தனை நோடு கண்டுபிடிச்சிட்டு அதிலலாம் வோல்டேஜ் 1, வோல்டேஜ் 2 அந்தமாதிரி போட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டு ஃப்ளோ அந்த டேரக்ஷனை நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி நம்ம நோடு 1னா உங்களுக்கு இதுதான் நோடு 1. கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லா நோடு 1ல் யூஸ் பண்ண போகிறோம். கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்ன, அது ஒரு டெஃபினேஷன் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. இது உங்கள் எக்ஸாம்ஸில் கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லாவோட டெஃபினேஷனுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட் அட் அ பர்டிகுலர் நோட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுக்கு கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லாவோட டெஃபினேஷன். இது அந்த டெஃபினேஷன் படி பார்த்தா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட் அட் அ பர்டிகுலர் நோட், அதாவது நம்ம இப்போ நோடு 1 எடுத்துக்க போகிறோம். அந்த பர்டிகுலர் நோடில் இருக்கிற கரண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம அந்த கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லாவில் சொல்லியிருக்காங்க. பை யூஸிங் கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லா வி கெட் அப்படி சொல்லி அட் அ நோடு 1 அப்படின்ட்டு எழுதிட்டு உங்களுக்கு I1 மைனஸ் I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. அதாவது
sum of algebraic current at a particular node equal to 0 எழுதியிருக்கேன் equal to 0. இப்போ இது I1 மைனஸ் I2 மைனஸ் I3லாம் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ I1 வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நோடு 1 சொன்னேன். நோடு 1ல் உங்களுக்கு வோல்டேஜ் 1V1க்கு அந்த வோல்டேஜ் அதாவது ஆரோமாக்கு வந்து வோல்டேஜை நோக்கி போகுது. அதனால் அது வந்து I1 வந்து பாசிட்டிவ். ஆரோமாக்கு வந்து வோல்டேஜை விட்டு வெளியே போகிறதுல தான் உங்களுக்கு மைனஸ். அதனால் உங்களுக்கு I2 வெளியே போகுது, I3 வந்து வெளியே போகுது. அதனால் உங்களுக்கு மைனஸ் I2 I3 போட்டிருக்கேன். புரிஞ்சுது நினைக்கிறேன். ஆரோமாக்கு வந்து வோல்டேஜ் நோக்கி வந்ததுன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு, ஆரோமாக்கு வந்து வோல்டேஜ் விட்டு வெளியே போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிச்சு. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா I1 I2 I3 வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஃப்ரம் த சர்க்கியூட் த I1 I2 வேல்யூஸ் அதாவது I1 I2 I3 வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து I1 வேல்யூ வந்து 8 மைனஸ் V1 டிவைடட் பை 4, V1 மைனஸ் 0 டிவைடட் பை 8, I3 ஈக்குவல் டு V1 மைனஸ் V2 டிவைடட் பை 10. இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஆரோ மார்க்கில் உங்களுக்கு அதோட டெய்ல் எண்டு, இது வந்து ஆரோ ஹெட்டு. டெய்ல் எண்ட் மைனஸ் உங்களுக்கு ஆரோ ஹெட் டிவைடட் பை ரெசிஸ்டர். டெய்ல் ஹெட் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல் ஹெட்டில் I1 பார்ப்போம். டெய்ல் ஹெட்டில் அதோட வோல்டேஜ் வேல்யூ பார்த்தா 8. அதுக்கப்புறம் அதோட ஆரோ ஹெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V1 டிவைடட் பை ரெசிஸ்டர் வேல்யூ வந்து 4. அதான் 8 மைனஸ் V1 டிவைடட் பை 4. அது இப்போ I2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல் ஹெட்டில் வந்து V1, ஆரோ ஹெட்டில் வந்து 0. ஏன்னா அது வந்து ரெசிஸ்டர் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு இது வந்து கிரவுண்டு, அதனால் 0 டிவைடட் பை ரெசிஸ்டர் வந்து 8. அதேமாதிரி உங்களுக்கு I3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ல் ஹெட்டில் வந்து உங்களுக்கு V1, ஆரோ ஹெட்டில் வந்து V2 டிவைடட் பை ரெசிஸ்டர் வந்து 10, V1 மைனஸ் V2 டிவைடட் பை 10. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா I1 I2 I3 3 வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், எப்போவுமே உங்களுக்கு ஜென்ரலாக அந்த I1 I2 I3 வேல்யூஸை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் I1 I2 அண்ட் I3 in 1 we get அப்படின்ட்டு எழுத போகிறீங்க. இப்போ I1 I2 I3 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் V1 டிவைடட் பை 4 மைனஸ் V1 டிவைடட் பை 8. ஏன்னா உங்களுக்கு இது 0னால உங்களுக்கு V1 டிவைடட் பை 8 மைனஸ் V1 மைனஸ் V2 டிவைடட் பை 10 எழுதுவீங்க ஈக்குவல் டு 0. ஏன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா 8 டிவைடட் பை 4 மைனஸ் V1 டிவைடட் பை 4 தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு 8 டிவைடட் பை 4 மைனஸ் V1 டிவைடட் பை 4 மைனஸ் V1 டிவைடட் பை 8 மைனஸ் V1 டிவைடட் பை 10 ப்ளஸ் V2 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 0. இது எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த மைனஸ் வந்து உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும். அதனால் உங்களுக்கு ப்ளஸ் V2 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி V1 V2 அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் கான்ஸ்டன்ட் என்னது உங்களுக்கு இதை கேன்சல் பண்ணால் அதாவது 1s 2s 2 டைம்ஸ் போவோம். உங்களுக்கு V1 V1 வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. அதனால் இந்த V1 வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு இது எல்சிஎம் எடுத்து உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து நீங்கள் அந்த வேல்யூஸை வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். V2வும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் மைனஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு V1 V2 அந்த ஈக்குவேஷன் எப்பவுமே V1 ப்ளஸ் V2 வந்து மைனஸில் இருக்கணும். அதனால் உங்களுக்கு இந்தமாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஏன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வந்து இது 1 டைம் 2 டைமு 2 அதுக்கப்புறம் V1 V2 இது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் 2 ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது நோடு 2 இருக்குது. நோடு 2 வந்து வோல்டேஜ் 2. இந்த நோடு 2க்கு உங்களுக்கு கரண்ட்டு இந்த நம்ம கரண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல அதேமாரி நோடு 2க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்தமாரி நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன அதாவது அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், அதாவது பை யூஸிங் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அட் நோடு 2 அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், அதாவது நோடு 2க்கு நோக்கி எந்த கரண்ட் ஆரோ வருது பாருங்கள் I3. அப்போ I3 வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு, I5யும் உங்களுக்கு நோடு அதாவது வோல்டேஜ் 2 விட்டு வெளியே போகுது. அதனால் உங்களுக்கு I4 I5யும் உங்களுக்கு மைனஸில் வரும். அதனால் உங்களுக்கு I3 மைனஸ் I4 மைனஸ் I5 ஈக்குவல் டு 0 டு உங்களுக்கு ஈக்குவேஷன் 3 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கரண்ட் அதாவது ஃப்ரம் த சர்க்கியூட் அதாவது சர்க்கியூட்லேருந்து நம்ம I1 I3 I4 I5 வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஃப்ரம் த சர்க்கியூட் த I3 I4 I5 வேல்யூஸ் ஆர் அப்படின்னு எழுதியிருக்கேன்.
இப்போ வந்து நம்ம I3 I4 I5 வேல்யூஸ் எப்படி கண்டிப்போம், அதாவது I3 வந்து உங்களுக்கு டெய்ல் ஆரோஹெட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது V1, ஆரோஹெட்டில் வந்து உங்களுக்கு V2 டிவைடட் பை உங்களுக்கு ரெசிஸ்டர் வேல்யூ 10. அதுதான் உங்களுக்கு I3 வேல்யூ V1 மைனஸ் V2 டிவைடட் பை 10. அதுக்கப்புறம் I4 வந்து டெய்லில் வந்து உங்களுக்கு V2, உங்களுக்கு ஆரோ வந்து உங்களுக்கு இது கிரவுண்டில் இருக்கனால 0 டிவைடட் பை ரெசிஸ்டர் வந்து 4 V2 மைனஸ் 0 டிவைடட் பை 4. I5 வந்து உங்களுக்கு I5 அதாவது டெய்ல் வந்து V2 டிவைடட் பை மைனஸ் உங்களுக்கு 4 டிவைடட் பை ரெசிஸ்டர் 2. அப்போ வந்து V2 மைனஸ் 4 டிவைடட் பை 2. இப்போ வந்து நம்ம சர்க்கியூட்டுக்கு உண்டான I3 I4 I5 வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ I3 I4 I5 வேல்யூஸை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது V1 மைனஸ் V2 டிவைட் பை 10 மைனஸ் V2 டிவைட் பை 4 மைனஸ் V2 மைனஸ் V2 மைனஸ் 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ இந்த மைனஸ் உள்ளே வந்துருச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஆகும். அதனால் ப்ளஸ் 4/2 வரும். இங்கே மைனஸ் V2 டிவைட் பை 2 வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு V2 டிவைட் பை 4, அதுக்கப்புறம் V2 டிவைட் பை 10, அதுக்கப்புறம் V1 டிவைட் பை 10 இது எல்லாமே வந்துடும். அதுக்கு இப்போ வந்து V1 வந்து இங்கே வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது, V2 நெகட்டிவ்லேருந்து அது எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த சைடு கொண்டு போனால் உங்களுக்கு இது 1 டைம் 2 டைம் போகும். அப்போ இந்த ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு போனால் மைனஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு -2. அதனால் 0 இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.1 V1 மைனஸ் 0.85 V2 ஈக்குவல் டு -2. இதை வந்து ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4 4 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு V1 V2 அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணது வந்து ஈக்குவேஷன் 2வும் அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 4ம் தான். இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வேறு எந்த நோடும் இல்லை. V1 V2 ரெண்டு நோடு தான் இருக்குது. அந்த ரெண்டு நோடுக்குமே நம்ம வந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சி V1 V2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வருவோம். அது எப்படி கொண்டு வருவோம் பார்த்தீங்கன்னா, யூஸிங் ஈக்குவேஷன் 2 and 4 வி ஃபார்ம் அ மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிட்டு உங்களுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு ரோ அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.475 0.1 மைனஸ் 0.1 மைனஸ் 0.85 இது எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவேஷன் 2 பாருங்கள், V1 வேல்யூனா 0.475. அதேமாதிரி ஈக்குவேஷன் 2ல் V1 பார்த்தீங்கன்னா 0.1. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலம் 0.475 0.1. அதுக்கப்புறம் V2 வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் 2ல் 0.1 அதாவது மைனஸ் 0.1. உங்களுக்கு ஈக்குவேஷன் 4ல் V2 வந்து மைனஸ் 0.85 மைனஸ் 0.1 மைனஸ் 0.85. அதுக்கப்புறம் உங்களுக்கு V1 வேல்யூ வந்து உங்களுக்கு அந்த V1 V2 அந்த கான்ஸ்டன்ட் அந்த வோல்டேஜ் தான் V1 V2. ஏன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் இதே ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும். அதனால தான் உங்களுக்கு அது வந்து ஒரு காலமாக போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு உங்களுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் என்னது உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு 2 கிடச்சிது, இதில் வந்து உங்களுக்கு -2 கிடச்சிது, 2 -2. இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 2லையும் 4யும் இப்போது இதில் V3 இருந்ததுன்னா உங்களுக்கு V1 V2 V3 V1 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும், V2 வந்து செகண்ட் காலம், V3 வந்து தேர்ட் காலம். இது எல்லாமே V1 V2 V3 ஒரே காலமில் எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் 3 நோட்ஸ் அந்தமாரி தான் உங்களுக்கு இந்தமாரி பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மேட்ரிக்ஸை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு V1 V2 வேல்யூஸ் கிடைக்கும். V1 வேல்யூ என்ன 4.825 வோல்ட்டு, அதுக்கப்புறம் V2 வந்து 2.920 வோல்ட். இப்போது V1 V2 வேல்யூஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினை பாருங்கள். யூஸிங் நோடல் அனாலிசிஸ் டிட்டர்மைன் த கரண்ட் த்ரூ 10 ஓம் ரெசிஸ்டர் கரண்ட்டு கேட்டிருக்காங்க. கரண்ட் த்ரூ 10 ஓம் ரெசிஸ்டர்னால நம்ம இப்போ வந்து நம்ம 10 ஓம் ரெசிஸ்டர்னால் இது 10 ஓம் ரெசிஸ்டரில் எந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறமே நம்ம டயக்ராம் வரைஞ்சோம் I3 தான் உங்களுக்கு 10 ஓம் ரெசிஸ்டரில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. இந்த இடத்துல கரண்ட் வேல்யூ I3 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், V1 மைனஸ் V2 டிவைடட் பை உங்களுக்கு ரெசிஸ்டர். இப்போ V1 மைனஸ் V2 டிவைடட் பை ரெசிஸ்டர் எப்படி சொன்னேன், உங்களுக்கு டெய்ல் எண்ட் மைனஸ் ஆரோ எண்ட் டிவைடட் பை ரெசிஸ்டர். அதுதான் உங்களுக்கு அந்த I3யோட வேல்யூ. ஏன்னா நம்ம அப்பமே பார்த்தது தான், அதாவது இங்கெல்லாம் I3 கண்டுபிடிக்கிறோம்ல, இதே மாதிரி தான் நம்ம
இந்த இடத்துலையும் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா இங்கே V1 V2 வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ V1 V2 வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இந்த V1 V2 வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, V1 வந்து 4.825, V2 வந்து 2.9202. அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸில் சப்ஸ்டிட் பண்ணி டிவைடட் பை உங்களுக்கு 10 ஓம் ரெசிஸ்டர். 10 ஓம் தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் டெய்ல் அண்ட் மைனஸ் ஆர் டிவைடட் பை ரெசிஸ்டர் 10. அப்போ 10 சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டரோட அதாவது கரண்ட் அட் 10 ஓம் ரெசிஸ்டர் வந்து ஆன்சர் வந்து 0.1905 ஆம்பியர். இப்போ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எப்படி இந்த நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கற்றுப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.